பிரஜன், நான் உங்களை என்னமோ வில்லன் நினச்சேன் பிரஜன். நீங்கள் ஏதோ பேப்பர் ரவுடின்னு நினச்சேன். நீங்கள் ரியலாகவே சரியான ஹீரோவாக இருக்கீங்களே. யப்பா, அமித் மாமாவை போட்டு பொலன்னு பொலந்த எடுத்துட்டாப்புல நம்மளோட பிரஜன் அவர்கள். ரீசன் என்ன தெரியுமா? நேத்திக்கு அமித் அவர்கள் சாண்ட்ரா அவர்களை வச்சு பூட்டியிருப்பாப்புல. ஸோ அது ஒரு காரணமாக காட்டி நம்ம பிரஜன் அவர்கள் ஹீரோவாகிய தருணம் அது என்ன. அதுக்கப்புறம் பார்வதி அவர்களை நம்ம பிரஜன். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சது ஒரு 1000 லைக்கெலாம் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார், பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பிக் பாஸ் அவர்கள் கேட்டாப்புல. இதில் பெஸ்ட் பர்ஃபார்மராக பார்வதி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. 8 பேர் நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனை தொடர்ந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 பேர் மக்கள் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா எப்ஜே, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ரா. ஓகேங்களா? இதில் சாண்ட்ரா அவர்களுக்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. அதெல்லாம் ஒதுக்கி ஓரம் வச்சுருங்க. அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவை நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பட் இப்போது ஃபுல் ஃபோக்கஸ்டாக பிரஜன் என்ன பண்ணார், பார்வதி என்ன பண்ணாங்க, அமித்தை போட்டு எப்படி அடித்தாப்புல நம்ம பிரஜன் அவர்கள், அது சரியாக தவறா அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமித் வர்சஸ் பிரஜன். ஸோ இதை பற்றி நம்ம பேசலாம். ஆக்சுவலாக சாண்ட்ரா அவர்கள் ரொம்ப துடிப்போட அவங்களுக்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்க. அந்த டாஸ்க்கை எப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனால் வந்த கெஸ்ட்டெல்லாம் தெரிச்சிட்டு ஓடுற அளவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ அதுக்காக நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேஷன் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த டாஸ்க்கை இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான கண்டிஷன்ஸும் பிக் பாஸ் அவர்கள் சொல்லலை. என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாப்புல. ஸோ அதனால் நீங்கள் கெஸ்ட்டை வேணால் வெறுப்பேற்றுங்க, இல்லை வெறுப்பேற்றாமல் கூட நீங்கள் பண்ணுங்கள், இல்லை ரொம்ப ஆக்ரோஷமாக விளையாடுங்க, இல்லை அமைதியாக கூட விளையாடுங்க அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். ஸோ அதை கரெக்டாக பண்ணி முடிச்சாங்கன்னு வைப்போமே, அது தனியாக நம்ம அப்புறம் கவனிப்போம். ஓகே, சாண்ட்ராவை பற்றி. ஸோ அதனை தொடர்ந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா பேசப்பட்டது. அது என்னென்னா, பிரஜன் அவர்கள் அமித்தை பற்றி பேசுகிறாப்புல. போயிட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மராக 2 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. ஒன்று எப்ஜே அவர்களை செலக்ட் பண்ணுறாரு. அமித் அவர்கள் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டாரு. ஸோ அதனால் நான் அவரை நாமினேட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா, அவர் ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்கிட்டார் என்னுடைய ஒய்ஃப் கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னார். அண்ட் எதுக்காக அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னையே சொன்ன மாதிரி அமித் அவர்கள் சாண்ட்ரா அவர்கள் அடங்கவே மாட்டேங்கிறாங்க, கெஸ்ட்டை போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் சொல்லியிருப்பாப்புல, இவங்களை எப்படியாவது ரிமூவ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. அவங்க பெட்ரூம் போயிருப்பாங்க, அந்த பெட்ரூம் கதவை மூடி இருப்பாப்புல. ஓகேங்களா, அமித் அவர்கள். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரஜன் அவர்கள் எப்படி பதிலடி தரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக பயங்கரமான எச்சரிக்கை கொடுக்குறார் அப்படின்றதெல்லாம் தாண்டி மிரட்டல் விடுக்கிறார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு அப்பாவாக இருக்கேன், அதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுக்கு புருஷனாக இருக்கேன். ஆஸ் எ புருஷனாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இன்கேஸ் என்னுடைய ஒய்ஃபுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு, இல்லை ஏதாவது ஒன்று நீ பண்ணிட்ட அப்படின்னு வச்சுக்கோயேன், நடக்கிறதே வேறு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வேறு ஏதாவது பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளே இருந்து என்னுடைய பிள்ளை பார்க்குது. ஸோ அதுக்காக நான் இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களே, அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகள்லாம் பார்த்துட்ருக்காங்க. என்னுடைய ஒய்ஃபை நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நான் அந்த இடத்துல நிற்பேன், புருஷனாக எல்லா கேள்வியும் கேட்பேன், சொல்ல முடியாது, என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் அவர்கள் அப்படியே லிட்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா மிரட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதுக்கு ஏகப்பட்ட மீனிங்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று, அமித் அவர்கள் இது பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணார். ரீசன் என்னென்னா, சாண்ட்ரா அவர்கள் அப்படி நடந்து கொண்டார். ரெண்டாவது, பிரஜன் அவர்கள் ஆஸ் ஏ கண்டஸ்டண்ட்டாக தான் நான் வந்திருக்கேன், இங்கே புருஷன் பொண்டாட்டி அப்படின்றதெல்லாம் இல்லை அப்படின்றத மெயினாக சொல்லிக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்காரு. ஏன் ஈவன் சாண்ட்ரா அவர்கள் சொல்லும்போது கூட அவங்க என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சாண்ட்ரா அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணும்போது ஐயோ என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லி நானே தலைமையில் கையை வச்சுட்டு தான் உட்காந்துட்டு இருந்தேன். பட் அது அவங்களே டீல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஏன்னா அவங்க வேறு கண்டஸ்டன்ட், நான் வேறு கண்டஸ்டன்ட். ஸோ அந்த லெவலில் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ரொஜெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல பிரஜன். இப்போது சாண்ட்ரா அவர்களை அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக பிரஜன் அவர்கள் புருஷன் அவதாரம் எடுக்கிறாப்புல. எடுத்து அமித் அவர்களை பொலன்னு பொழக்கிறாப்புல. இது சரியாக தவறா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஒன்று, நீங்கள் 2 பேரும் ஒன்றா வந்ததே பெரிய தப்பு. எப்படி பார்த்தாலும் லிட்ரலாக சாண்ட்ரா மேலே யாராவது கோவப்பட்டு பேசுகிறாங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ் எ புருஷனாக உங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஒன்று, நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக இருங்க, இல்லைனா புருஷனாக இருங்க. இல்லை புருஷனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேம் ப்ளே பண்ணுவாங்க. அப்படி இல்லை நான் கண்டஸ்டண்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேம் ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு ஒரு தடவை கண்டஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது, இன்னொரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா இல்லை நான் புருஷனாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் டூ மச்.
அண்டு காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா, சாண்ட்ரா, அப்புறம் பிரஜன் இவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து பிரஜன் அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா, ஸோ அந்த நேரத்தில் நான் ஒரு வீடியோவில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் கேமரா ஃபோக்கஸ் வந்து கமருதீன் கிட்ட இருந்ததுனால கமருதீனை தான் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் எனக்கு வந்துடுச்சு. அதனால தான் நான் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். பட் ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் அவர்களை தான் வந்து சொல்லியிருக்காங்க. பிரஜன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கையை வச்சுட்டான்னு வச்சுக்கோயேன், நடக்கிறதே வேறு, வெறித்தனமாக ஆகிடுவேன், நான்லாம் அடிக்க கூட தயங்கவே மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து பிரஜன் அவர்கள் காலையிலேயே திவ்யா அதுக்கப்புறம் சாண்ட்ரா 2 பேரும் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் சாண்ட்ரா இருக்காங்கல்ல, நானெல்லாம் விடவே மாட்டேனே, நானெல்லாம் அடிச்சிருவேன், எனக்கு எட்டெல்லாம் கூட சரி ஸ்டூல்ஸ் போட்டு அடிப்பேன் அப்படின்ற மாதிரி, ஸ்டூல் இருக்குல்ல, அந்த ஸ்டூல்ஸை போட்டு நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவல் நிஜமாகவே நான் கமருதீனை சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ரியலாக அவங்க சொன்னது வந்து அமித் அவர்கள் தான். ஏன்னா அமித் வந்து பயங்கர ஹைட்டு. ஸோ நான் அப்போ அதை பற்றி யோசிக்கல. பட் இப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை பற்றி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ லிட்ரலாக ஏன் இப்படி வன்முறையில் ஈடுபடுற மாதிரி இந்த பேச்செல்லாம் பேசுகிறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக வந்து தெரியல. பட் அமித் பார்கவ் வந்து பண்ணது வந்து டாஸ்கில் அவங்க இடைஞ்சலாக வந்து இருக்காங்க, கெஸ்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்களா தூக்கிட்டெல்லாம் வட்டுக்கட்டாயமாக கொண்டு போகல, ஓகேவா. அவங்க உள்ளார போனாங்க, அப்போ போட்டு லாக் பண்ணுங்கள், பிடிச்சிட்டு இங்கே நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லி விக்ரம் சொன்னதுனால தான் அமித் வந்து அதை செஞ்சுருந்தார். அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு ஒன்றும் பண்ணல. 2வது விஷயம், பார்வதி கிட்ட வந்து வருவோம். பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டாங்க, ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர் யார் அப்படின்றதெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்வதி என்கிட்ட ஒரு பாயிண்ட் மட்டும் இருக்குது, அதை நான் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்வதி போயிட்டு நின்றுட்டு வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் போய் கையை மட்டும் தான் வச்சேன், வைக்க கூட இல்லை, அப்படியே கிட்ட தான் போனேன். ஆனால் பிரஜன் வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு தூக்கி அடிச்சிட்டாரு. ஸோ என் கையே போய் கனி மேலெலாம் விழுந்துருச்சு, ஸோ எனக்கு லிட்டரலாக இந்த இடத்துலலாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா, ஓகேங்களா, எப்படி பார்த்தாலும் நல்ல விஷயங்களை பேச விட மாட்டாங்க. ஸோ அதனால் சுபிக்ஷா பேசும்போது இதுதான் பண்ணாங்க, வியானா பேசும்போது இதுதான் பண்ணாங்க, பார்வதி பேசும்போது இதுதான் பண்ணாங்க. அதுவே எப்ஜே பேசும்போதோ இல்லை பிரவீன் பேசும்போதோ எதுவுமே பண்ணல. ஓகே, ஸோ இதுக்கு வந்து பிரச்சனை அவர்கள் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அங்கே மேட்ரு. ஸோ எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, இப்படி இந்த மாதிரி வந்து கை வச்சாங்க, நானே ஏதோ ஒரு மூட் ஸ்விங்கில் வந்து இருந்தேன், ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து இருந்தேன், அவங்க இந்த மாதிரி கை வைக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கேலி கூத்தாக வந்து சொல்கிறாப்புல, நீங்கள் அதை ப்ரோமோவில் கூட வந்து பார்த்துருப்பீங்க. பட் பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் அண்ணான்னு தாங்க தொட போனேன், அண்ணான்னு தான் சொல்கிறதுக்காக போனேன், ஆனால் அதை இப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. பக்கம் இருக்கக்கூடிய கமருதீன் வந்து சொல்கிறாப்புல, மற்றவங்களும் சொல்கிறாங்க. பட் பிரஜன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ யாருமே வேண்டாம், எனக்கு தயவு செய்து என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரஜன் சொல்கிறாப்புல. இப்போது அண்ணா அப்படின்னு சொல்லி பார்வதி சொன்னாங்க இல்லையா, ஸோ அண்ணான்னு சொன்னதை வந்து இவங்க ஏற்க மறுக்கிறாங்க. ஓகேவா, அங்கே பாருங்கள், ஒரு ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ அழகாக ஈஸியாக பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சாண்ட்ரா வந்து அந்த இடத்துல இன்டர்ஃபியர் ஆகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கா நான் உங்கள் ஹஸ்பண்டை வந்து சைட் அடிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டே சொன்னா பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரஜன் சொன்னதும் அதுக்கப்புறம் சாண்ட்ரா இந்த மாதிரி என் முன்னாடியே நீ சைட் அடிக்கிறேன்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு பயங்கர ஷாக்கு. டேய், நான் சும்மா சொன்னேன்டா, அதுக்காக ஏன்டா இப்படியெல்லாம் போர்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக அந்த இடத்துல அவங்க என்ன மென்ஷன் பண்ண வந்தாங்க அப்படின்னா, இந்த பொண்ணே இப்படி தான் பசங்கிட்ட தொட்டு தொட்டு பேசும் பழகும் அப்படின்ற லெவலுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் அது மேபி மக்கள்கிட்ட அப்படியே கூட போய் வந்து சேரலாம். பட் ரியாலிட்டி வந்து அது கிடையாது. அவங்க அண்ணன்ற முறையில் தான் வந்து தொட போயிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க ஹீரோவாக நடிச்சிட்ருக்காரு, நிறைய சீரியல் வந்து பண்ணியிருக்காப்புல, படங்கள் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸாக அந்த ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ அவங்க என்ன காரணத்துக்காக தொட போனாங்க அப்படின்றதும் தெரியாமல் அதை வந்து வேறு மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி, எனக்கு அந்த விஷயம் வேண்டாம், எனக்கு அக்கா தங்கச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்கிற வரைக்கும் ஓகே. ஆனால் பாரு, நீங்கள் என்கிட்டே சொல்லிக்கிறீங்க எங்கள் ஹஸ்பண்டை நீங்கள் சைட் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பார்வதி மேலே மாறும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நான் சாண்ட்ராவை கூட நான் என்னமோ நினச்சேன் ஃபஸ்ட்டு 2 days வந்து வரும்போது இதெல்லாம் தேராது அப்படின்னு சொல்லி. பட் கனியக்காவே மிஞ்சிருவாங்க இவங்க சாண்ட்ரா, இன்னொரு பக்கம் பார்வதியே மிஞ்சிரும் திவ்யா, ஓகேவா. அண்ட் இந்த பக்கம் எப்ஜே கமருதீன் இவங்களெல்லாம் மிஞ்சிருவாப்பில் பிரஜன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஹைப்பர் ஆக்டிவாக வந்து இருந்துகிட்ருக்காரு. பட் எனிஹவ் இந்த இடத்துல புருஷன் பொண்டாட்டியே உள்ளே விட்டதே தப்பு. அதுக்கப்புறம் இதாகிடுச்சு அதாகிடுச்சு, என் பொண்டாட்டிக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் சும்மா விட மாட்டேன், அடித்து மூஞ்சி வேலை உடச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நியாயமே கிடையாது. ஸ்டூல் போட்டு அடிப்பேன் அப்படின்றதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். பட் இது எல்லாமே என்னுடைய வியூ தான், ஓகேங்களா. உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன் வந்து இருக்கலாம், இல்லை அந்த சீனை நீங்கள் வேறு விதத்தில் வந்து பார்க்கலாம். ஓகே, அது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அண்டு இது வந்து ரொம்ப தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. ஆனால் அது வந்து பார்வதியே ஓப்பன் அப் பண்ணதுனால இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக பார்வதிக்கே போய் மைனஸாக முடிகிற அளவுக்கு வந்து ஆகிடுச்சு. ஓகே கைஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன? இன்னும்
இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்ததுனால ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்துட்டுருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி அண்ட் வணக்கம்.